ஸோ தேன் இருக்குது. இதை இப்படி எடுத்து இதுக்கே எதுவுமே ஒழுகலை, இப்படியே ஊற்றிக்கலாமே. இதில் கரண்டி மாதிரி ஹோல்டு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இதை எதுக்கு கொடுத்து இதை பயன்படுத்துகிறான்னு சொல்கிறாங்க. எல்லா ஆடுலேயும் பார்த்தீங்கன்னா தேனோட இதை சேர்த்து வச்சுருவாங்க. எதுக்குன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தாங்க. அந்த காலத்தில் எப்படி நம்பிட்டு இருந்தாங்கன்னா அடர்த்தியாக இருந்தால் தான் நல்ல தேனுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அதனால் இப்படி ட்ரிப் பண்ணி இப்படி ரோல் பண்ணுவாங்க. ரோல் பண்ணும்போது அது அப்படியே அது கீழேயே உழுவுல பாருங்கள், அந்தளவுக்கு அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. இதுதான் அதுக்கான காரணம். ஆனால் ஆக்சுவலாக ஒரு தேன் அடர்த்தியாக இருந்தால் தான் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரன்னியாகவும் இருக்கும். இந்த தேன் பாருங்கள் பொங்கிட்டு இருக்குது. காட்டு நாவல் தேன் சிறந்த தேன், ஆனால் பொங்கிட்டு இருக்குது. ஸோ இதை இப்படி டிப் பண்ணி இப்படி சிந்த ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அழகாகவே எடுத்துகிட்டே போயிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ திக்காவும் தேன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா திக்காவும் தேன் இருக்குது. இது பாருங்கள் திக்காக இருக்குது பாருங்கள். இதோ இதில் உழுவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ இது ஏதாவது டூப்ளிகேட் தேனை போட்டு அதனால் இது திக்காக இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இதுவும் காட்டு தேன். இந்த மாதிரி தேனும் வந்திருக்கு, வேணால் வாங்கிக்கலாம்.